அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தமிழக அரசு பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 29 முதல் மே 5ஆம் தேதி வரை இவருடைய பிறந்த நாளை கொண்டாடியது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் யாருடைய பிறந்த நாளை கொண்டாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யார்? நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடியிருப்பாங்க. எதற்காக அப்படின்னா 125ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு. ஓகேங்களா? ஸோ இது குரூப் 2 மெயின்ஸில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அல்லது இது ரிலேட்டடாக ஃப்யூச்சரில் கொஷின்ஸ், ஏன்னா ஒரு டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் தான் எடுப்பாங்களா, ஸோ மேபி நிறையா கொஷின்ஸ் எடுத்துருக்கலாம். ஸோ இது ரிலேட்டடாக ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன முதல்வர் சட்டசபையில் அறிவித்தார் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது பாரதிதாசன் பிறந்த நாள் ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை மாநிலம் முழுவதும் தமிழ் வார விழா கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அறிவித்திருப்பார். என்ன அறிவித்திருப்பார் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு சார்பில் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு ஏப்ரல் 29 5ஆம் தேதி வரை என்ன பண்ணிருப்பார், தமிழ் வார விழா கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருப்பார். விதி எண் என்னது? 110. பாருங்கள், இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற அழகு தமிழின் பெருமையை பேசும் வரிகளையும், ஓகேங்களா, தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்ற வரிகளை எழுதியவர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் அப்படின்ற எழுச்சி மிகுந்த வரிகள். இந்த வரிகளை எழுதியவர் யார்? பாரதிதாசன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று கூறியவர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன் என்னும் போர் பாடல்கள். ஸோ இந்த பாடல் வரை எழுதியவர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன் தான். என திராவிட பண்பாடியும் காலத்தை வென்ற பாடல்களை நமக்கு தந்தவர் பாவேந்தர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். ஓகேங்களா? ஸோ பாவேந்தர் அப்படின்னாலும் புரட்சி கவிஞர்னாலும் யார்? பாரதிதாசன் தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1929 பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தின் எழுச்சிக்கு அடித்தளமாக அமைந்தவை பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடல்கள் தான். ஸோ அப்போ பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தின் எழுச்சிக்கு அடித்தளமாக அமைந்தவை யாருடைய பாடல்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் பாரதி யார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ரெண்டாவது ஆப்ஷன் பாரதிதாசன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தின் எழுச்சிக்கு அடித்தளம் அமைத்தவை யாருடைய பாடல்கள் தான்? பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடல்கள். அத்தகைய பாவேந்தரை தமிழ்நாட்டின் வால்ட் விட்மேன் என்று புகழ்ந்து பேசினார் பேரறிஞர் அண்ணா. அப்போ தமிழ்நாட்டின் வால்ட் விட்மேன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன். அப்போ பாவேந்தர் பாரதிதாசனை தமிழ்நாட்டின் வால்ட் விட்மேன் என்று புகழ்ந்து பேசியவர் யார் அப்படின்னா பேரறிஞர் அண்ணா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாவேந்தரின் படைப்புகள் 1990ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதி நாட்டுடைமையாக்கினார். அப்போ பாவேந்தருடைய பாடல்கள் எப்போ நாட்டுடைமையாக்கப்பட்டது? 1990. இனம், மொழி, சமூகம், பெண் விடுதலை, பழமைவாத ஒழிப்பு என்று பாவேந்தர் தன் எழுச்சிகளை திராவிட இனத்துக்கு கொள்கை பட்டயமாக உருவாக்கி தந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இத்தகைய சிறப்புரிய பாவேந்தரின் பிறந்தனால என்ன பண்ணுறாங்க, ஏப்ரல் 29 மே 5ஆம் தேதி வரை தமிழ் வார விழாவாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு வாரத்தில் தமிழகம் முழுவதும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தமிழ் மொழியையும் பாரதிதாசன் பங்களிப்பையும் கொண்டாடும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளோடு நடத்துவாங்க. அனைத்து மாவட்டங்களிலும் கவியரங்குகள் மற்றும் கருத்தரங்குகள் நடைபெறும். சிறந்த தமிழறிஞர்கள் மற்றும் இளங்கவிஞர்கள் இதில் பங்கு பெறுவாங்க. சிறந்த தமிழ் அறிஞர்கள் மற்றும் இளங்கவிஞர்கள் பங்கு பெறுவாங்க. தமிழ் மொழியில் சிறந்து விளங்கும் இளம் எழுத்தாளர் கவிஞர் ஒருவருக்கு என்ன விருது தராங்க? பாரதிதாசன் இளம் படைப்பாளர். என்ன விருது தராங்க? பாரதிதாசன் இளம் படைப்பாளர் அப்படின்ற விருதை தராங்க. புகழ்பெற்ற தமிழ் இலக்கிய படைப்பாளிகளின் படைப்புகளை அடிப்படையாக கொண்டு ஆய்வரங்குகள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதற்காக கொண்டு வருவாங்க அப்படின்னா, மாணவர்களிடையே தமிழ் மொழியின் பெருமையை எடுத்துரைக்க பேச்சு, கட்டுரை, கவிதை போட்டி இதெல்லாம் நடத்தப்பட்டு அதுக்கு பரிசுகளும் தராங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கோட்டு, வீழ்ச்சியுறும் தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், வீழ்ச்சியுறும் தமிழகத்தில் எழுச்சி வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன். அத்தகைய எழுச்சியை இந்த விழாக்கள் மூலம் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் போல செந்தமிழை பரப்ப வேண்டும், கடல் போல செந்தமிழை பரப்ப வேண்டும் என்று சொன்னவர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன் தான்.
அடுத்தது வையம் ஆண்ட வண்டமிழ் மரபே உன் கையிருப்பை காட்ட எழுந்திரு. வையம் ஆண்ட வண்டமிழ் மரபே உன் கையிருப்பை காட்ட எழுந்திரு என்று சொன்னவர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன். தமிழர் தம் அறிவு செல்வத்தை காட்ட இந்த விழா பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது தமிழை இகழ்ந்தவனை என் தாய் தடுத்தாலும் விடமாட்டேன் என்று கூறியவர் யார்? ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம், பாரதியார் தான் இந்த மாதிரிலாம் பேசியிருப்பார் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இது பேசுனது யார்? பாரதிதாசன். தமிழை இகழ்ந்தவனை என் தாய் தடுத்தாலும் விடமாட்டேன் என்று கூறியவர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன். அந்த தமிழ் உணர்ச்சியை மங்காமல் குன்றாமல் இந்த அரசுக்காகும். ஸோ இதில் இருக்கிற இம்பார்ட்டண்டான கோட்ஸ் மட்டும் நோட் பண்ணி இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த கோட்ஸை சொன்னவர்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே.